வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். A supplier quotes for material M as follows. Lot price கொடுத்திருக்காங்க 200 kg for 5 rupees and 500 kg for 3.5 rupees, 800 kg for 2.5 rupees. He allows a trade discount of 25% and a cash discount of 3% if payable is made within 15 days. One container is required for every 100 kgs of the materials, and the containers are charged at 15 rupees each but credited at 10 rupees on return. The buyer decides to buy 800 kgs. Transport charges amounting 200 rupees charged by the supplier. Calculate the purchase price of 800 kgs. ஸோ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா 800 கேஜிஸ்க்கான பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான். நம்ம அந்த டோட்டல் பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நம்ம அந்த குட்ஸை வந்து சப்ளையர் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா சப்ளையர் வந்துட்டு ஒரு டைம் பீரியட் கொடுப்பாரு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 days 30 days டைம் கொடுப்பாரு. அந்த டைமுக்குள்ளே நம்ம பே பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுதான் வந்துட்டு ட்ரேட் டிஸ்கவுண்ட். அதே போல் கேஷ் டிஸ்கவுண்ட். ஓகேவா? கேஷ் டிஸ்கவுண்ட்டு தனியாக கொடுக்குறாங்க. கேஷ் டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா 15 டேஸ்க்குள்ளே பே பண்ணினா அந்த 3% வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க கேஷில். ஓகேவா? அதுதான் வந்துட்டு கேஷ் டிஸ்கவுண்ட். பட் ஆனால் இந்த கொஷினில் வந்துட்டு அவங்க கேஷ் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுற மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஐ மீன் அந்த கம்பெனி வந்து 15 டேஸில் வந்து பே பண்ணி இந்த டிஸ்கவுண்ட்டை வாங்குற மாதிரி எதுவுமே கொடுக்கல. கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இந்த கேஷ் டிஸ்கவுண்ட் எடுத்துக்க மாட்டோம். நார்மலாக வந்துட்டு ட்ரேட் டிஸ்கவுண்ட் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து அவங்களே வந்து கொஷினில் சொல்லியிருந்தால் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இல்லைனா நம்ம கேஷ் டிஸ்கவுண்ட் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே. ஒன் கண்டெய்னர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் 100 kgs ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த மெட்டீரியல்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு ஒரு கண்டெய்னர் தேவை. ஓகேவா? பர்ச்சேஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது வெஜிடபிள்ஸ் வாங்கினோம்னா நமக்கு ஒரு பேக் தேவையில்ல நம்ம போட்டு எடுத்துகிட்டு வரத்துக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு குட்ஸ் அவங்க வந்து சென்ட் பண்ணணும்னா அவங்க ஒரு கண்டெய்னரில் தான் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னரில் 100 kgs வரைக்கும் தான் சென்ட் பண்ண முடியுமா, அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இவங்க வந்துட்டு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 800 kgs பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கேஜியில் ஒரு கண்டெய்னரில் 100 kgனா அப்போ 800 kgsக்கு எத்தனை கண்டெய்னர் வேணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அண்ட் இந்த கண்டெய்னருக்கு வந்துட்டு காஸ்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த கண்டெய்னரை நம்ம வந்துட்டு நம்ம குட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி அந்த கண்டெய்னரை சப்ளையருக்கே சென்ட் பண்ணிடுவோம். கரெக்டாக? அப்படி சென்ட் பண்ணும்போது அவங்க வந்துட்டு அதில் 10 rupees வந்துட்டு நமக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 15 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. திருப்பி நம்ம கண்டெய்னரை கொடுக்கும்போது அவங்க வந்துட்டு அதில் வந்து 10 rupees நமக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களாம். ஒரு கண்டெய்னருக்கு எவ்வளோ. ஓகேவா? அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ் அமௌண்ட் 200 ஆர் சார்ஜ் பை த சப்ளையர். அதே போல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து 200 வந்து சார்ஜ் பண்ணுறாரு. ஓகே. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க சம்மு. இதை வச்சு நம்ம டோட்டல் பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டிங் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கொட்டேஷன்ஸ் ஃபார் மெட்டீரியல்ஸ். எவ்வளோ நம்ம ஆர்டர் பண்ணுறோம், 800 kgsனா 800, 500னா 500. அதை வந்துட்டு ஆர்டரிங் குவான்டிட்டின்னு போட்டுருவோம். தென் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் எல்லாமே நார்மலாக போடுறது தான். அது போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எந்த ப்ரைஸ் கன்சிடர் பண்ணோம்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், 800 யூனிட்ஸ். கரெக்டாக? ஸோ 800 இன்ட்டு ஒரு 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 யூனிட் வந்து 800க்கு எவ்வளோ, 2.5. ஒரு கேஜி வந்து 2.5. ஸோ அதனால் 800 இன்ட்டு 2.5. ஓகே. 800 இன்ட்டு 2.5 2000. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2000ல் நமக்கு வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஓகேவா? 25% வந்து நமக்கு ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருக்குது. கேஷ் டிஸ்கவுண்ட் வராது. ஏன்னா அவங்க 15 டேஸ்க்குள்ளே கேஷ் பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி வந்து எங்கேயுமே இங்கே கொஷினில் சொல்லவே இல்லை. ஸோ அதனால் நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுவோம், நம்ம டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் நமக்கு வந்து அது வந்து காஸ்ட்டில் வராது. கரெக்டாக? அது டிஸ்கவுண்ட் ஆனதுனால அதை நம்ம சப்ராக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அது காஸ்ட் கிடையாது. ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து 25%. ஸோ 2000 இன்ட்டு 25%. இது வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ நான் அதனால் நெகட்டிவ் சிம்பிளில் போடுறேன். ஓகே. 2000 இன்ட்டு 25%. ஆனால் நமக்கு வந்து 500 வருதா? ஸோ இந்த 2000ல் இந்த 500 நம்ம சப்ராக்ட் பண்ணிடுவோம். ஸோ டிஸ்கவுண்ட் போக நம்மளோட காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1500.
ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தது நமக்கு வந்துட்டு கண்டெய்னர் காஸ்ட் இருக்குது, அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிடுவோம், டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னா லெஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து கொஷனில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 200. ஸோ ப்ளஸ் 200 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வந்தது? 1500 ப்ளஸ் 200. டோட்டல் வந்து இப்போ நமக்கு 700 இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம கண்டெய்னர் காஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஆட் காஸ்ட் ஆஃப் கண்டெய்னர்ஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் கண்டெய்னர்ஸ்க்கு வந்து நம்ம நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ஒர்க்கிங் நோட் 1 calculation of number of containers. ஓகே, ஸோ ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி வந்து பிடிக்கும்? அது 1 container contains 100 kgs. அப்போ 800 kgsக்கு எவ்வளோ கண்டெய்னர் வேணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ நம்பர் ஆஃப் containers required for 800 kgs. ஏன்னா நம்ம 800 kgs வாங்குறோம்ல, ஸோ அதனால் 800 kgsக்கு எவ்வளோ கண்டெய்னர் வேணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 800 டிவைடட் பை ஒரு கண்டெய்னரில் 100 kgs பிடிக்கும் இல்லையா, ஸோ அதனால் 100 நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 800 டிவைடட் பை 100 பண்ணோம்னா நமக்கு வந்து 8 வரும். ஸோ 8 கண்டெய்னர்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்து 8. ஒரு கண்டெய்னருக்கு வந்து அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? 8 × 15 சார்ஜ் பண்ணுறாங்களா? ஸோ 8 × 15 பண்ணோன்னா எவ்வளோ வரும்? × 15 பண்ணோன்னா 120 வருதா? இந்த 120ல் நம்ம அந்த கண்டெய்னர்லேருந்து குட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு அவங்க எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுவாங்க? 10 rupees வந்து அவங்க ஒரு கண்டெய்னருக்கு 10 rupees நமக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. கரெக்டாக? ஸோ அதை நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும். ஏன்னா அது நமக்கு கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ அது வந்துட்டு நமக்கு வந்து காஸ்ட் கிடையாது, நமக்கு அது காஸ்ட் சேவ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அதை சப்ராக்ட் பண்ணிடுவோம் காஸ்ட்லேருந்து. ஸோ ரிட்டர்ன் ஆன் கண்டெய்னர் காஸ்ட். ஓகே, ரிட்டர்ன் ஆன் கண்டெய்னர் காஸ்ட் வந்து ஒரு கண்டெய்னருக்கு 10 rupees வருது. அப்போ 8 கண்டெய்னர்ஸ்க்கு எவ்வளோ? கரெக்டாக? ஸோ இதை நான் வந்துட்டு சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து நெகட்டிவ் சிம்பிளில் போடுறேன். 8 × 10 80 வந்து நமக்கு வந்து சேவ் ஆகுது. ஸோ அதை வந்து நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன் காஸ்ட்லேருந்து. ஸோ பேலன்ஸ் வந்து எவ்வளோ? 40. ஸோ இந்த 1700 + 40, 1740 தான் நம்மளோட டோட்டல் பர்ச்சேஸ் காஸ்ட். ஓகேவா? பர்ச்சேஸ் காஸ்ட் ஆஃப் 800 kgs. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் பர்ச்சேஸ் காஸ்ட். ஓகே, இன்னொரு சம் பார்க்கலாம். The following quotation is received from a supplier in respect of material X. Lot price 10,000 units at 25 rupees per unit, 20,000 units at 20 rupees per unit. ஸோ ஒரு சப்ளையர் வந்துட்டு கொட்டேஷன் அனுப்பியிருக்காரு. 10,000 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணால் 25 rupees, 20,000 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணால் 20 rupees per unit. ஓகேவா? ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 25%, கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து 5%. இஃப் பேமெண்ட் இஸ் மேட் வித்தின் அ வீக். ஓகேவா? பேமெண்ட் வந்து ஒரு வீக்குள்ளே பே பண்ணுறாங்க, வித்தின் ஒரு வீக் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு வீக்குள்ளே பே பண்ணிவிட்டு அவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டாக. ஃப்ரைட் சார்ஜஸ் வந்துட்டு 1000 per order. கண்டெய்னர்ஸ் 1 for every 1000 units. ஓகே, ஸோ ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு 1000 யூனிட்ஸ் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஆர் சார்ஜ் ஃபார் rupees 250 each. ஸோ ஒரு கண்டெய்னர் வந்துட்டு 1000 யூனிட்ஸ் வந்து 1000 யூனிட்ஸ் வரைக்கும் நம்ம அதில் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஒரு கண்டெய்னருக்கு வந்து 250 வந்து கம்பெனி சார்ஜ் பண்ணுறாங்க. இஃப் தே ஆர் ரிட்டர்ன் வித்தின் 2 months, the credit will be given at 230 rupees each.
ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த கண்டெய்னரில் குட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கண்டெய்னரை ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா 250 பே பண்ணோம்ல அதுலேருந்து 230 அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க நமக்கு. ஓகேவா? கால்குலேட்டிங் த மெட்டீரியல் காஸ்ட் ஃபார் 20,000 யூனிட்ஸ் அஸ்யூமிங் த கண்டெய்னர்ஸ் வில் பி ரிட்டர்ன்ட். ஸோ அவங்க சொல்லிட்டாங்க இங்கேயே கண்டெய்னர்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களே. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் காஸ்ட். ஓகேவா? பர்ச்சேஸ் காஸ்ட். ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம்? 20,000 இன்ட்டு ஒரு யூனிட் எவ்வளோ? 20. ஸோ 20,000 இன்ட்டு 20 பண்ணோன்னா நமக்கு வந்து 4 lakhs வருதா? ஸோ இது கூடவே நம்ம வந்துட்டு லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25%. ஸோ இந்த 4 lakhs இருக்கு இல்லையா டோட்டல் பர்ச்சேஸ் காஸ்ட், இந்த 4 lakhsல நமக்கு 25% வந்து டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணிடணும். 4 lakhsல 25% 1 lakh வருதா? இந்த 1 lakh வந்துட்டு நான் சப்ராக்ட் பண்ணிடுவேன். ஓகே, 3 lakh. இப்போ இந்த 3 lakh கூடவே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்? நம்ம கொஷினில் வந்துட்டு ஃப்ரைட் சார்ஜஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 1000 இருக்கா ஃப்ரைட் சார்ஜஸ்? அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து காஸ்ட் நமக்கு. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் சார்ஜஸ் with 1000. ஸோ 3 lakhs ப்ளஸ் 1000 டோட்டல் வந்து 3,01,000 ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எதை ஆட் பண்ணிக்கணும்? கண்டெய்னர் காஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? கண்டெய்னர் காஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வேணும். அதுக்கு ஒர்க்கிங் நோட் 1. ஸோ number of units transferred னு போடலாம். transferred in one container. ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு எவ்வளோ யூனிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா 1000. கரெக்டாக 1000 யூனிட்ஸ் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ 20,000 யூனிட்ஸ்க்கு வந்து how many containers-னு கொஷின். ஓகேவா? 20,000 யூனிட்ஸ்க்கு வந்து how many containers? How many containers required for 20,000 units? அதுக்கு என்ன ஃபார்முலா? 20,000 divided by 1000. கரெக்டா? ஸோ 20,000 divided by 1000 பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? 20 containers வரும். கரெக்டா? ஸோ 20 containers. ஸோ நமக்கு 20,000 யூனிட்ஸ் வேணும்னா நமக்கு 20 கண்டெய்னர்ஸ் தேவை. ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்து எவ்வளோ வருது? ஆட், இதை நம்ம ஆட் பண்ணணும் ஏன்னா காஸ்ட் இது. கரெக்டாக? ஸோ காஸ்ட் ஆஃப் கண்டெய்னர் 20 இன்ட்டு ஒரு கண்டெய்னருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? 250. கரெக்டாக? 20 இன்ட்டு 250. நம்ம வந்துட்டு இந்த கண்டெய்னரை திருப்பி அந்த சப்ளையர்கிட்டே ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா அவர் வந்து நமக்கு வந்து 230 rupees வந்து 230 rupees வந்து அவர் திருப்பி நமக்கே ரிட்டர்ன் பண்ணிடுவார். கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க? அஸ்யூமிங் த கண்டெய்னர்ஸ் வில் பி ரிட்டர்ன் பண்ணிட்டோன்ற மாதிரி கொஷினில் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அந்த 230 என்ன பண்ண போகிறோம்? லெஸ் பண்ண போகிறோம். லெஸ் கண்டெய்னர் காஸ்ட் ரீஃபண்ட். ஓகே, கண்டெய்னர் காஸ்ட் ரீஃபண்ட். So 20 into 230. Okay. So 20 into 230 நம்ம லெஸ் பண்ண போகிறோம். 5,000 minus 4,500. 4,600 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 400 வரும். ஓகேவா? ஸோ 1,03,000 ப்ளஸ் 400. நமக்கு கண்டெய்னர் காஸ்ட் இப்போ எவ்வளோ? வெறும் 400 தான். ஏன்னா 230 அவர் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டார். இப்போ டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ? 3,01,400. இதுதான் நம்மளோட டோட்டல் மெட்டீரியல்
மெட்டீரியல் காஸ்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பை.